ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாரில் எப்படி நம்ம அட்ரஸ் வந்து ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும்போது மொபைல் நம்பரை வந்து இங்கிலீஷில் வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுவீங்க. ஆனால் தமிழில் என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த இஷ்யூவை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதாரை வந்து நீங்கள் ஆதார் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிவிடுங்க. ஸோ லாகின் பண்ணிவிட்டு அதில் அட்ரஸ் அப்டேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இதில் ப்ரொசீட் டு ஆதார் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அட்ரஸ் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் தான் டீட்டெயில் டு பி அப்டேட்டட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் கேர் ஆப் அப்படின்ற இடத்துல அப்பா பேரோ அல்லது ஹஸ்பண்ட் நேமோ நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிப்பீங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டோர் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நம்பர், இதெல்லாமே நீங்கள் அதாவது ஸ்ட்ரீட் நேமு, ஸோ இதெல்லாமே அப்டேட் பண்ணுவீங்க. இதில் பில்டிங் ஹோம் பில்டிங் நம்பர் அண்ட் அப்பார்ட்மெண்ட் நம்பர் அப்படின்ற இருக்கிற இடத்துல ஸோ உங்களுடைய டோர் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுவீங்க. அந்த டோர் நம்பர் என்ட்ரு பண்ணுறதுல தான் உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து இஷ்யூ வரும். ஸோ அதை எப்படி நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து 45 அப்படின்ற என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஆனால் ஸோ மேலே இருக்கிற வேர்டிங்கை வந்து நம்ம காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் ஸோ பேஸ் ஆகும். ஆனால் வேறு எங்கன்னா கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது ஆஸ் யூஷுவலாக என்ன லாங்குவேஜில் இருக்கோ அந்த லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிலே கொடுத்துருக்க கீபோர்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகாது. அல்லது பார்த்திங்க அப்படின்னா இப்போது 45 இப்போ வந்து நான் வேறு நம்பரை உங்களுக்கு சாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 45 அப்படின்னு சொல்லி கூட நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ 125 அப்படின்ட்டு கூட நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லது 145 அல்லது 125 எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ட்ரு பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்லாஷோட டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஸ்லாஷை நம்ம என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இதில் வந்து அந்த கீபோர்டில் அந்த ஆப்ஷன்ஸோ அந்த ஷிஃப்ட்டை நம்ம என்ட்ரு பண்ணாலும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸோ நம்மளுக்கு ஷோ ஆகலை. ஸோ இந்த இஷ்யூவை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி நம்ம அந்த தமிழ் இதில் ஃபீல்டில் வந்து கரெக்டான அந்த வேர்டிங்கை வந்து என்ட்ரு பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய மொபைலாக இருக்கட்டும், ஸோ மொபைலுக்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் ஜஸ்ட் அதில் டைப் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித இஷ்யூஸும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. ஸோ அந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் அது. ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே நீங்கள் என்ன நம்பரில் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த நம்பரை நம்பர் டைப் பண்ணிவிட்டு காப்பி அண்ட் பேஸ்ட், அதை கன்வெர்ட் அண்ட் காப்பி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எங்கே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த நம்பர் சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து விண்டோஸ் நீங்கள் சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதாவது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஆண்ட்ராய்டிலும், நீங்கள் ஃபோனில் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபோனில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அந்த டோர் நம்பரை மேலே என்ட்ரு பண்ணிவிட்டு கன்வெர்ட் அண்ட் காப்பி அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அந்த நம்பரை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் வேறு எங்கன்னா கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து அந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் வந்து அதாவது சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பழைய மெத்தடில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த டோர் நம்பரை நீங்கள் பிளாங்காக விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அப்டேட் பண்ணுறது இல்லை. அதனால் இனிமேட்டு நீங்கள் டோர் நம்பரை என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் உங்களுடைய டோர் நம்பரை என்ட்ரு பண்ணி காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் டோர் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேமு, அதுக்கப்புறம் தெரு, சந்து, அதுக்கப்புறம் உங்களுடைய ஏரியா, பிளேஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக பின்கோட் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அடுத்தது என்னென்ன ஃபீல்டில் என்னென்ன ஃபில் பண்ணணுமோ, அதாவது உங்களுடைய பிளேஸு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய பின்கோட் நம்பர், ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த வித டவுட்ஸும் உங்களுக்கு இருக்காது. டோர் நம்பர் தான் பெரிய டவுட்ஸாக இருக்கும். ஸோ அடுத்தது இதுக்கு என்ன ப்ரூஃப்ஸில் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த ப்ரூஃபுக்கான என்ன டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதையும் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு என்ன ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்,
தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த அப்டேட்ஸோடு உங்களுக்கு ஷோ ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். மேலே இங்கிலீஷில் உங்களுக்கு டோர் நம்பர் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே டோர் நம்பர் கீழே தமிழ்லையும் டிஸ்பிளே ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக என்ட்ரு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் மீனிங் வரும். இதை அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் செக்ஷனுக்கு போகும். இதுக்கான சார்ஜஸ் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50 rupees வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 50 rupees வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய யூபிஐ ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் அப் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ இந்த பேமெண்ட் ஆகிடுச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் வந்து ஷோ ஆகும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் நோட் பண்ணியும் அல்லது ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய அகெயின் நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லாகின் பேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அல்லது அந்த நம்பர் யூஆர்என் நம்பரை வச்சு கூட நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். இதில் டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் வந்து ரெடி ஆகிடும். அந்த அக்னாலஜ்மெண்ட்லேயும் கீழே உங்களுக்கு ஷோ ஆகும் என்ன அட்ரஸ் ஏற்கனவே இருக்குது, எந்த அட்ரஸுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் வரும். ஸோ அதுலேயும் டோர் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோர் நம்பர் இஷ்யூவை வந்து நம்ம சிம்பிள் மெத்தட் மூலமாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ. பை.